வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சேட் லாக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட பர்சனலான சேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்லேயே ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யாரும் ஓப்பன் பண்ணி படிக்காத மாதிரி. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு சேட் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் 3 டாட் வந்திருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் லாக் சேட் அப்படின்னு லாஸ்ட்லேருந்து செகண்டாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வரும். கீப் திஸ் சேட் லாக்டு அண்ட் ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ லாக் பண்ணி வச்சுருக்கோம், ஹிடன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கண்டினியூ கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வைக்கிறது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு, இல்லை ஃபேஸ் லாக் வச்சு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சேட் வந்து லாக் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த நார்மல் சேட் ஹிஸ்ட்ரியில் அந்த சேட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. மேலே பார்த்தீங்கன்னா லாக்டு சேட் அப்படின்னு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும். அதுக்குள்ளே அது இருக்கும். ஸோ யார் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ அதை வந்து யாராவது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ நீங்கள் வச்சா மட்டும்தான் உள்ளே போயிட்டு அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களோட பர்சனல் சேட்டெல்லாம் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த சேட்டை எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் செட்டிங் போங்க. செட்டிங் போனீங்கன்னா ப்ரைவேசி இருக்கும். ப்ரைவேசியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சேட் லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் அண்ட் கிளியர் லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணி அன்லாக் அண்ட் கிளியர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேட் லாக் வந்து கேன்சல் ஆகிருக்கும், சரிங்களா? என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சேட் வந்து அன்லாக் ஆகிட்டு அதில் இருக்க ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, நீங்கள் சேட் பண்ண ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கிளியர் ஆயிரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டை நம்ம வந்து அன்லாக் பண்ணியிருப்போம். பட் செட்டிங்ஸில் போயிட்டு பண்ணும்போது அந்த சேட் ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் ஆகிருது. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே அந்த லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. அங்கே மேலே அவங்க நேம் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சேட் லாக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்கும். இதை டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா சேட் லாக் வந்து இந்த சேட்டுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேட் வந்து சேட் லாக் ஆப்ஷன்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சேட் கிளியர் ஆகாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை சேட்டு கிளியர் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செட்டிங்ஸில் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.